தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல வெற்றி படங்களை கொடுத்து முன்னணி நடிகையாக உயர்ந்த மீனா, ரஜினிகாந்தை முதலில் எப்படி அழைத்தேன், இப்போது எப்படி அழைக்கிறேன் என்று கூறிய நிலையில், அதே நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை பயமுறுத்திய சம்பவம் குறித்து நடிகை ராதிகா கூறியுள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக பல வெற்றி படங்களை கொடுத்துள்ள ரஜினிகாந்த் 70 வயதை கடந்த பின்னரும் இன்னும் இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் வசூலில் மாஸ் காட்டி வருகிறார். அதேபோல் சமீபத்தில் இவர் நடிப்பில் வெளியான கூலி திரைப்படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் தமிழ் சினிமாவில் நடிக்க வந்து ரஜினிகாந்த் 50 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளார். இது குறித்து பலரும் அவரை பாராட்டி வருகின்றனர். இதனிடையே கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கோட்டீஸ்வரி நிகழ்ச்சியில் நடிகை மீனா மற்றும் ராதிகா இருவரும் பங்கேற்ற வீடியோ ஒன்று தற்போது வெளியாகியுள்ளது. இந்த வீடியோ பதிவில் ராதிகா மீனாவிடம், நீ அவரை என்ன என்று கூப்பிடுவ, ரஜினின்னு கூப்பிடுவியா அல்லது அங்கிள் என்று கூப்பிடுவியா என்று கேட்க, முதலில் நான் அங்கிள் என்று கூப்பிட்டேன், இப்போது எல்லோரையும் போல சார் என்று கூப்பிடுகிறேன். இதில் இருந்து மாறுவதற்கு எனக்கு பல காலமானது. படத்தில் அங்கிள் என்று சொல்லிவிட்டு சார் என்று சொல்ல எனக்கே ஏத்துக்க முடியல. எஜமான் ஷூட்டிங்கில் கூட அவரை சார் என்று கூப்பிடுவதா அங்கிள் என்று கூப்பிடுவதா என்று குறித்த குழப்பம் இருந்தது. இதனால் முதல் ஷெட்யூலில் நான் அவரிடம் பேசவே இல்லை. ஆனால் அவர் பேசுவதற்கு இனிமையான மனிதர், செட்டில் ரொம்ப ஜாலியா இருப்பார் அப்படின்னு மீனா சொல்ல, அதற்கு ராதிகா, நான் முதலில் அவருடன் போக்கிரி ராஜா படத்தில் நடிக்கும்போது ஸ்ரீதேவி, நான், ரஜினி சார் மூவரும் ஷூட்டிங் முடிந்து வீட்டுக்கு யார் முதலில் போவது அப்படின்னு ஒரு ரேஸ் வைத்துக் கொள்வோம். பயங்கர ஜாலியா இருக்கும். அந்த செட்டில் பாம்பு ஒன்று இருந்தது. எனக்கு பாம்பு என்றால் பயம். ஆனால் அவர் பாம்பை பிடித்து கொண்டு பயமுறுத்துவார். அப்படி ஒரு நாள் பண்ணும்போது நான் ஓடியே போயிட்டேன். ஸ்ரீதேவியை அழ வைத்து விட்டார். அழுதால்தான் விடுவார் என்று ராதிகா தனது அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க.